இந்த திரும்ப ஒன்ற பதிவை நம்ம நோண்டா வச்சுக்கோங்களேன். மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் நோண்டப்படும். மீனாட்சியோட சுந்தரேஸ்வரர் யாரு? ஏன் இப்ப அழகத ஆத்துல இறங்கி போறப்போ தொல்கட்சி வீட்டுக்கு போனான்னு சொல்லி நீங்க ஒரு அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் பேசுறப்ப ஏன் மீனாட்சி கல்யாணம் பண்ணது இஸ்லாமியன்னு சொல்லி இது இல்ல அது ஆடு பலி கொடுக்க கூடாதுன்றாங்க. அது வந்து முருகன் கோவில ஒரு முனித காலகாலமா செஞ்சதை வந்து நீ இப்ப தடுக்கிறதுக்கு நீ யாரு? இந்து மக்கள் யாங்க? இந்து மக்கள் யாங்க? இந்து மக்கள் ஒரு சமய மக்கள் இஸ்லாம் என்ற மார்க்கம் தாங்க. திமுக இஸ்லாமியருக்கு ஆதரவு சொல்லக்கூடிய அரசு அதுதான் இப்ப கிளர்ச்சி உண்டு பண்றது. நாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அங்க உள்ள ஆர்டிஓட போய் கேட்கறோம். அந்த ஃபங்க்ஷன் கந்திரி கொடி ஏத்துறதுக்கு கேட்கறப்ப அவங்க ஆர்டர் போறாங்க. இத்தனை இன்ச்சு தான் நீ மேல ஏத்துற, இந்த இன்ச்சு தான் கீழே இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்படியே ஆர்டர் போடுறதுக்கு என்ன ஆகுது? ரைட்ஸ் என்ன அதுக்கு? இந்த கேவலப்பட்டவங்க இந்த அரசியல் பண்ற நோக்கத்துல சரிங்களா? இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி இந்த ஆளு ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் கிடையாது, பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது. ஏதாவது பிஜேபியில ஆர்எஸ்எஸ்ல சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆள் நான் பெரிய ஆள் நான் தான் சொல்ல நான் தான் அரசு பண்ண வடிவேலு படத்துல வந்து நானும் ரவுடின்றாள் அந்த மாதிரி இந்த ஆள் வந்து நானும் இந்து, நான் இந்துல அது இந்து நீ என்ன இந்து நீ பாதுகாத்துட்ட சரியா? இல்ல இந்த கலவரத்துக்கு உருவான காரணமே அர்ஜுன் சம்பத், எச் ராஜா இது போல நபர்கள். இல்ல சார் கோயம்புத்தூர்ல பாம்பு வைக்க எச் ராஜா வந்தானா? மீண்டும் தூண்டப்படுறீங்க. இல்ல சார் கோயம்புத்தூர் கலவரத்துக்கு காரணம் என்ன சார்? அவர் பாஷா மௌத்தானாக்கா பாஷாக்கு யாரு? பாஷா குண்டு கொடுத்தது யாரு சார்? யாரு குண்டு கொடுத்தா? பாஷா அண்ணா குண்டு போய் செய்தாரா? எச் ராஜாவும் அர்ஜுன் சம்பத் தான் செய்ய வச்சது. இல்ல அவங்கதான் கையில கொடுத்து பாஷா குண்டு சொன்னாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு SRJ சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப நீங்க ஒரு போராட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க, அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையில. அது சம்பந்தமா நீங்க வந்து இன்னும் ஒரு 2 நாள்ல போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. அந்த போராட்டத்திலே பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை என்று போஸ்டரே அடிச்சிருக்கீங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை எப்ப சார் சிக்கந்தர் மலையா மாறிச்சு? அது மாறி 600 வருஷம் ஆயிடுச்சு. 600 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் இருக்கு. இல்ல சார் இப்ப இது வந்து ஆங்கிலேய கால பத்தியிலேயே இது வந்து ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட இடம் சரிங்களா? இது வந்து ஃபுல்லா வந்து இந்த மலை அடிவாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 22 கிராமங்கள் இதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகுது. கிராமங்கள் ஜாயிண்ட் ஆகி இந்த மலை எப்படி ஆங்கிலேயர்களால் எப்படி சார் இந்த மலை வந்து இயற்கையானது எப்படி ஆங்கிலேயர்கள் கொடுத்திருப்பாங்க? பிரிட்டிஷ் அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வந்ததுல இந்த மலை கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ்களால் வந்து அப்பவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது கொடுக்கப்பட்டதுன்னா எப்படின்னா அவங்க கொடுக்கல, இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல 600 ஆண்டுக்கு முன்னாடியே சரிங்களா? சிக்கந்தர் மலைன்னு சொல்லி எல்லா ரெக்கார்டுகள் எல்லாமே. நீங்க இப்ப ஜெயலலிதா அம்மா 10 வருஷம் வீடு இருந்தாலே சொந்தம்ன்றாங்க. 600 வருஷம் நாங்க வாழ்ந்த இடத்த நீங்க இப்ப வந்துட்டு நாங்க எங்கது உங்கதுன்னா சார் இது பாண்டிய மன்னர்கள் இல்ல சார்? பாண்டிய மன்னர்கள் கொடுத்ததுதான் இல்லைன்னா பாண்டிய மன்னர்கள் காலத்துல வந்து அது சிக்கந்தர் சுல்தான் அவர் யாரு? ஆளுநர் அரேபியன் இல்ல சார். அந்த மலை மேல இருக்காருல்ல சிக்கந்தர், அவர் யாரு சார்? ஷார்ஜாவோட கவர்னர். யாரு? சவுதி அரேபியாவோட கவர்னரா? மாலிக் கபூர் படையெடுப்புல வந்து பாண்டிய மன்னர்களை எதிர்த்து போராடுறதுக்காண்டி அந்த படையில இவரும் அந்த அந்த படையோட வர்றாரு. பாண்டிய மன்னர்களோட போரிடும் போது அதுல காயம்பட்டு மலை மேல போய் பதுங்குறாரா? அதுக்கு உள்ள பதிவு இருக்கா? இல்ல சொல்லுங்க சார். சரி சிக்கந்தர் யாரு சார்? நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா போருக்காக வந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஆன்மீகத்துக்காக தான் இறை உணர்வை வந்து எல்லாத்துக்கும் ஊட்டணும்ன்றதுக்காக அங்கங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து இறைப்பணியில வந்து எல்லாம் வந்தவங்க. எங்க இருந்து சார் வராங்க? எல்லாமே அரபுகள்ல இருந்து வந்தவங்க தான். அரபு நாடுகள்ல இருந்து வந்தவங்க தான். எல்லாம் அங்கங்க வந்து சங்கமிக்கிறாங்க. அது சங்கமிக்கும் போது இவங்க எப்படின்னாக்கா ஏன் மலை மேல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு தொலைத்தொடர்பு இருந்துச்சா? இன்னைக்கு டவர் கொண்டு போய் எங்க நீங்க வைக்கிறீங்க? மொபைல் டவரே எங்க கொண்டு வைக்கிறீங்க? எல்லாம் மலையில ஹில்ஸ் தானே வைக்கிறீங்க. அது போல வந்து அதாவது கம்யூனிகேஷன், அதாவது என்ன அலைகள், அதாவது இங்க இருந்து அங்க சுல்லாவுக்கு கிடைக்க என்ன அலைகள் வந்து இவங்களுக்கு எப்படி அது ஃபாலோ ஆச்சு அப்படின்னா டிவைன் மூலியமா அவங்களுக்கு ஃபாலோ ஆகுது. அந்த டிவைனை வந்து அப்சர்வ் பண்ற இடம் தான் மலைக்கு மேல பீர்கள். இவங்க வந்து பீர்மார்கள் இவங்க. சார் இப்ப நீங்க சொல்றீங்க அரேபியன் கண்ட்ரில இருந்து இவர் வந்து கவர்னர் தானே? ஏங்க இவர் கவர்னர் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இல்ல இவர் பாண்டிய மன்னர் கொடுத்திருக்காருன்னா இல்ல சார் பாண்டியன் நான் என்ன சொல்றேன்னா இவரு சிக்கந்தர் இருக்கார் இல்லையா? சிக்கந்தர் ஒரு ஆன்மீகவாதியா இல்ல கவர்னரா சார்? ஆன்மீகவாதி வித் கவர்னர் எந்த கவர்னர்? ஷார்ஜாவோட கவர்னர்.
அதாவது அதாவது எல்லாமே உடைமைகளை விட்டு வந்தவங்க இல்ல சார், ஷார்ஜாவோட கவர்னர் தீனுக்காக இல்ல சார். இல்ல அந்த இல்ல சார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க யாருமே வந்து தன் தேவைக்காகவோ தன் இதற்கோ வரல அவங்க. இல்ல வரலாறு என்ன இல்ல சார், வரலாறு வந்து அது நான் கேள்விப்பட்ட வரலாறு சொல்றேன். அதாவது ஷார்ஜாவில் இருந்து சிக்கந்தர் ஒரு படையோட அது மாலிக் கபூர் திரும்ப கொன்ற பதிவை நம்ம நோண்டா வச்சுக்கோங்களேன், மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் நோண்டப்படும். ஆமா சார், மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் யாரு அது தெரியுமா? பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவில். மாலிக் கபூர் படையெடுப்புல 40 வருஷம் அடைச்சுக்கிறது. எப்படி அவர் கல்யாணம் பண்ணாரு சரியா? ஏன் இப்ப அழகா ஆத்துல இறங்கி போறப்போ துர்க்கச்சி வீட்டுக்கு போனான்னு சொல்லி நீங்க ஒரு அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் பேசுறப்ப ஏன் மீனாட்சி கல்யாணம் பண்ணது இஸ்லாமியன்னு சொல்லி இது இல்ல இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ஆத்துக்குள்ள அழகு இறங்குறதெல்லாம் நாயக்கர் காலத்துல வந்தது. நாயக்கர் காலத்துல கொண்டாடப்பட்டது. அது நாயக்கர் காலத்துல கொண்டாடப்பட்டது, அந்த மரபு எடுத்து செய்யப்பட்டது. இல்ல விஷயம் என்னன்னா, நம்ம முருகனோட வரலாறை பத்தி பேசல. அதாவது 6 படை இதுல முதல் படை முருகன் பேசல. இப்ப விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் முருகன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்களை பொறுத்தளவுக்கு முருகன் வந்து அங்க இருக்கக்கூடாதுன்னு நாங்க எங்களுக்கு வந்து நாங்க அவள் தெய்வம் தான். நாங்க அவளை வந்து நாங்க எங்க அடிப்படையில வந்து அவள் தெய்வம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா தர்காலையும் எந்த கோயிலும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து எந்த தெய்வங்கள் இல்லாம தர்கா இருக்காது, எந்த தர்காக்கள் இல்லாம தெய்வங்கள் இருக்காது. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, அப்போ உள்ள கட்டமைப்பே வந்து மத ஒற்றுமையை வந்து உண்டாகணுன்ற விதத்துலதான். யாருமே வந்து இன்னைக்கு இஸ்லாமிய வந்து இந்து மக்கள் இப்போதைக்கு இந்து மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா தர்காக்கும் இந்து மக்கள் வந்து சாப்பிடுறாங்க, உட்காடுறாங்க, இல்ல சார், எல்லா மக்களும் உட்காடுறாங்க, சாப்பிடுறாங்க. ஏன் வந்துச்சு தர்கான்ற விஷயம்? ஏன் வந்துச்சு? அந்த மக்கள் வந்து டெய்லி பசி உணர்வும், பசி இல்லாத மக்கள் பசியை போக்கணும்ன்றாங்க. அந்த கந்திரின்ற விஷயமே ஒண்ணு வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கந்திரின்றது, இந்த நேர்த்திக்கடன்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துச்சா அல்லது நடந்துச்சா நீ சாப்பாடு போடுதான் சொல்லியிருக்காங்க தவிர வேற நீ வந்து அது நீங்க சொல்றீங்க ஒரு அந்த இடத்துல ஒரு 1000 பேர் ஒன்னால சாப்பிடுவாங்க. அந்த 1000 பேருக்கு பசி ஆத்துன்னு சொல்றதுக்கு தான் அந்த கான்செப்டே தவிர இது வந்து ஒரு பெரிய இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. இது வந்து நீங்க நேர்த்திக்கடன் செலுத்தினாங்க எங்க எல்லாமே அடைஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. இல்ல சார், நீங்க சொல்றீங்க இப்ப தர்கான்றது வந்து அதாவது ஒரு சத்திரம் மாதிரியா சொல்றீங்க, அப்படிதான்? அதாவது சத்திரம்ன்றப்ப நீங்க யானாலும் நிம்மதியா போய் தூங்க, அதான் நீங்க தர்கான்னு சொல்றீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெற்கு வாசல்ல ஒரு தர்கா இருக்கு, இந்த மாதிரி பல தர்கா இருக்கு சார். பசியோட வர்றவங்க வந்து ஓகே தர்காக்கு போவாங்க. பசியோட இருக்கிறவங்க மலை மேல ஏறி எப்படி சார் சாப்பிடுவாங்க? பசியில இருக்கிறவங்க எப்படி சார் மலையில ஏறி போவாங்க? அதாவது மலைக்கு மேலேயும் மக்கள் நிறைய வராங்க. இப்ப ஏன் கோயிலுக்கு நீங்க மேல போறீங்க, அங்கேயும் கோயில் இருக்கு. இல்ல சார், கோயிலுக்கு வழிபடுறது ஓகே, வழிபட வராங்க. ஒரு அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அங்க சாப்பிடுறாங்க. இல்ல அதாவது இப்ப நான் சிக்கந்தர் மலையை பொறுத்தளவுக்கு மேல மட்டும் கந்திரி நடக்காது. நான் எனக்கு அங்க மொட்டை அடிச்சது அங்கதான். எனக்கு 2வது மொட்டை, முதல் மொட்டை எப்பயுமே எங்களுக்கு வந்து இப்ராஹிம் பாஷா அங்க அடிப்போம். கனவா இப்ராஹிம் சாட்ட அங்க முதல் முறை எங்க வம்சம் ஷேக் வகேரா வம்சத்துல அங்க அடிப்போம். சையது எங்க அம்மா சையது வகேரா, சையது வகேரான்றப்ப இவங்க வம்சத்துல நாங்க வரோம். அப்படின்றப்ப எங்க அம்மா குல வழி இங்க சிக்கந்தர் பாபா இதுக்கு வந்து நாங்க 2வது மொட்டை இங்க அடிப்போம். எனக்கு அடிச்சிருக்காங்க, எனக்கு எங்க அண்ணனுக்கு இங்க அடிச்சிருக்காங்க. சரிங்களா? எனக்கு வயசு என்ன எவ்வளவு ஆச்சு? 36 ஆயிடுச்சு. 36 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அடிச்சிருக்காங்க. அப்ப இருந்தே நான் வந்து எனக்கு ரெக்கார்டே இருக்கு, கத்திரி கொடுத்தது சாப்பிட்டது எல்லாமே இருக்கு. இல்ல சார், அதேதான் இப்ப நீங்க சொல்றீங்க 36 வருஷம். சிலர் அங்க உள்ள இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5 தலைமுறைக்கு முன்னாடி 6 தலைமுறை என் தாத்தையும் பூட்டையும் பூரா அங்கதான் திருப்பன்றதுலதான் எல்லா இப்பயும் சொல்றேங்க. எல்லா தர்காக்கள் இப்பயுமே என்னங்க இல்லங்க, இப்பயும் கோரிப்பாளையம் போங்க, ஏர்வாடி போங்க, திருப்பரங்குன்றம் தர்கா போங்க, நாகூர் போங்க. சரிங்களா? நீ எந்த சக்கரப்பீர் பள்ளிவாசல் போங்க. சரிங்களா? எந்த சக்கரப்பீரப்பா பள்ளிவாசல், நீங்க ஸ்பிரான் மலைக்கு போங்க, எந்த திருப்பவன் எந்த மலைக்கு போனாலுமே சரியா அந்த இடத்துல வந்து இந்து மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. கண்டிப்பா சார். ஏன் இருக்காங்க? பாபாவோட அவங்களோட அரவணைப்புலதான் இருக்காங்க. யாருமே அப்படி இருக்க முடியாது சார். இதுங்க இன்னைக்கு வந்து உடம்பு முடியாது. இப்ப ஏன் வந்து தௌஹீத்தை நாங்க எதிர்க்கிறோம். தௌஹீத்து போய் இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா தீக்காவும் தௌஹீத் 2 தான் காரணம் இந்த விஷயத்துக்குமே. இப்ப இவங்க 2 பேருமே நாங்க ஒற்றுமை. இப்ப நான் ஏன் தர்காவுக்கு வந்து ஜெண்டா வச்சு வச்சுக்கோன்னா அருவா வச்சிருக்கேன், ஐயா கற்பனை வச்சிருக்கேன். அதுக்காக நான் என் வீடு இந்துக்கள் வீடுன்னு சொல்ல முடியுமா? சார் நான் வீட்டுல கொடிமரம் வச்சிருக்கேன். நான் ஆன்மீகத்தை முழுமையா இது பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் ஆன்மீகத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கேன். என்ன என் வீட்டுல வந்து நான் கற்பனுக்காக நான் சூடம் போத்துவேன். சரியா? ஏன் அப்படின்னா பாவாக்கள் பீராக்கள் இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. நீங்க வராதனாலும் வருவாங்க அவங்க. சரிங்க. இத ஆன்மீகத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியுமே தவிர இதை உணராத எந்த மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது. இதை வந்து ஆன்மீக சார்ந்த விஷயத்துல போய் நீ இதை பண்ணாத, நீ அதை பண்ணாத, ஆன்மீகம் தெரியாதவனுக்கு அங்க என்ன வேலை? இது ஆன்மீக ஸ்தலம்.
ஆன்மீக ஸ்தலத்துல ஆன்மீகம் தெரியாத உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல இதே சார், வந்து இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, காவல்துறை உனக்கு தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இல்ல காவல்துறை இதுங்க இல்ல லண்டன் சார், கோர்ட் ஆர்டர் எதை தடுக்கிறது சார்? வழிபாடு இப்ப போய் ஆடு வந்து கந்திரி கொடுக்கறதுக்கு ஆடு கொண்டு போயிருக்காங்க. ம். இதே வந்து நீங்க குத்துறப்ப அங்க வந்து போறப்ப வந்து ஐயா இதுக்கு போறதுக்கோ இதுக்கும் வந்து அங்க எந்த பாதுகாப்பும் எதுவுமே கிடையாது. யாரும் அங்க நிக்கக்கூடிய ஆள் இல்ல. ம். ஆனா இங்க போறப்ப வந்து இந்த வீண் விவாதத்தை துவங்கணும்ன்றதுக்காகவே 3 போலீஸ் அங்க வாசல்ல போட்டு யாரு மேல போனாலும் போக விடாம நிப்பாட்டுறாங்க. இப்ப இது வந்து இருங்க தடுக்கல, இல்ல, யாரு இருங்க, போக அது கிடையாது. இப்ப அதாவது ஆடு பலி கொடுக்க கூடாதுன்றாங்க. அது வந்து அதெல்லாம் கிடையாது சார். முருகன் கோவில ஒரு புனித காலகாலமா செஞ்சதை வந்து நீ இப்ப இப்படி தடுக்கிறதுக்கு நீ யாரு நீ? காலகாலமா சார், இப்ப செஞ்சு இல்ல சார், நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு வாசல் இருக்கிற ஆட இல்ல சார், தெற்கு வாசல்ல இருக்கிற இல்ல சார். ஆட வந்து பலின்னு சொல்லாதீங்க. இது நாங்க பலி கொடுக்கறது கிடையாது. நல்லா ஒரு தெரிஞ்சு குர்பானி அது பேரு. ம். ஒரு ஆடு வந்து பலின்றது அது வேற. பலின்றது நீங்க உயர்தா வெட்டு நீங்க கொடுக்கறதான் பலி. நாங்க கொடுக்கறது பலி கிடையாது. ம். அது குர்பானி. நாங்க கொடுக்க போது சாப்பாடு அதுக்கு நான் ஆடை வெட்டிட்டு மேல போய் சாப்பாடு வெட்டுவாங்க. ம். சாப்பாடாக்க மேல ம். கீழே ஆடை வெட்டி எப்படி சாப்பாடு எப்படி கொண்டு போக முடியும்? ம். கறியை கொண்டு போய் மேல கொண்டு போக முடியுமா? ம். எப்படி சார்? காட்டுக்குள்ள இல்ல இல்ல சார், காடு சார். ம். இப்ப அதுதான் தவறு. இப்ப அங்க கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு இல்ல, கறியை மேல கொண்டு இதுங்க ம். ஆடை கீழே விட்டு கறியை கொண்டு மேல கொண்டு போய் நாளைக்கு அந்த கறியை தெரியாம போய் கோயில்ல கொட்டிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? என்ன பிரச்சனை உருவாகும்? சார், பிரச்சனை நீங்க- இருங்க இல்ல, பிரச்சனை இல்ல, உருவாகாதா? சார், கோயில் கீழ இருக்கு, மேலதானே நீங்க அந்த சம்பிரதாயமே பண்றோம்ன்றீங்க. ஆடு கோயில்ன்றது இங்க மட்டும் இல்லங்க, பின்னாடி தீர்த்தம் இருக்குங்க. அங்க ம். தீர்த்தம் இருக்கு. அங்க போய் எல்லாமே மேல போவாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. மச்ச இது தீர்த்தம் சொல்லி உள்ள ஒண்ணு இருக்காங்க. அங்க மீன் நிறைய இருக்கும். நாங்களா போய் பொறி போடுவோம். நாங்க நிறைய பொறி போட்டுருவோம். அங்க போய் பார்த்திருக்கோம். எல்லாம் மகிழ்ந்திருக்கோம். ம். நாங்க எந்த பாகுபாடு இல்லாம எங்க இஸ்லாமிய மக்கள் போய் அங்க வருவாங்க, இந்து மக்கள் வருவாங்க. இந்து மக்கள் யாங்க? இந்து மக்கள் இல்ல சார். யாங்க? இந்து மக்கள் நான் இல்ல சார், எல்லாம் ஒரு தாய் மக்கள், சமய அதான் சார், மக்கள். எல்லாருமே ஒரு ஒரு சமய மக்கள், இஸ்லாம் என்ற மார்க்கம் தாங்க. இல்ல சார், எல்லாமே இது ஒரு ஏன் எங்களை ஏன் போட்டு பிரிச்சு இல்ல, எங்களை போட்டு பிரிக்கல, தள்ளுறீங்க? யாரும் பிரிக்கல சார். எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிச்சு அந்த ஆடு வெற்ற சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்கலாம்ல நீங்க? சார், மக்களோட- ஐயா பாண்டிகள் இருக்கு. ஆமா, பாண்டிகளை விட்டுருவீங்களா? இதே நாங்க கேஸ் போறோம் வெட்டாயின்னு சொல்லி நாங்க சொல்றோம், நீங்க கேட்டுருவீங்களா? எங்க சார் பாண்டியில பாண்டிகளை வெட்ட அங்க எந்த ஒரு ஏன் பிரச்சனையும் எங்களுக்கு மனசு வலிக்குது, வெட்டாதீங்கன்னு சொன்னா கேட்டுருவீங்களா? ம். இதே கருப்பையன் கோயிலுக்கு போறோம், சரிங்க சார். இல்ல சார், வெட்டாதீங்க. எங்க வழிபாட்டு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குங்க, ம். ரத்தம் தெரியுங்க, ம். வெட்டாதீங்கன்னா கேட்டுருவீங்களா நீங்க? ம். உங்க வழிபாடு உங்களுக்கு பெருசா, எங்க வழிபாடு எங்க பெருசு? எங்க இதுல நீங்க தலையிடாதீங்க, உங்களை நாங்க தலையிட மாட்டோம். இல்ல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இது வந்து என்னோட கருத்து இல்ல, அவங்களோட கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். அங்க போராட்டத்துல, அதாவது எதிர்ப்பு அதைத்தான் நானும் தெரிவிச்சாங்க சொல்றேன். உங்க கருத்து கிடையாது, அவங்க கருத்தை தான் நானும் வெளிப்படுத்துறேன். எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ம். கீழே முருகன் கோவில் ஒரு முதல் படை முருகனா இருக்காரு. அந்த கடவுள் சைவ கடவுள். நீங்க வந்து புனித தலத்தை அவர் வந்து சைவ கடை, இவர் சைவம் சாப்பிடாது, அசைவம் சாப்பிடாது. இவங்க எப்படி இல்ல இல்ல, அவங்களோட மத நம்பிக்கை சார், அவங்க மத நம்பிக்கை. அப்ப அவங்க மத இப்ப ஒண்ணும் நம்பிக்கை- இல்ல சார், இப்ப ஐயப்பன் கோவிலுக்கு போற வழியில ஒரு அது என்ன சார், தர்கா தானே சார்? அது என்ன தர்கா சார்? ஐயப்பன் இல்ல, என்ன தர்கா அது? ஐயப்பன் கோவில் போற வழியில ஒரு பாவதற்கா இருக்கு. வாவ தர்கா இருக்கு சார். அங்க வந்து ஆடு வெட்டலாமா கூடாதா சார்? எனக்கு அது தெரியாது. ம். தர்கான்றது எங்களுக்கு கணக்கு கிடையாது. இல்ல சார், இல்ல, அது எங்களுக்கு இல்ல இல்ல, அது இல்ல, ஏன் இல்ல, அது எங்களுக்கு கணக்கு அங்க அவங்க உணர்வுக்கு மதிப்பளிப்பு கொடுக்குறாங்க. அப்படி இல்ல சார். அது வந்து மரபுப்படி அவங்க ஆரம்பத்துல இருந்து பழக்கம் கொண்டுட்டாங்க. ம். இப்ப புது பழக்கம் கிடையாது. நான் இப்பயே சொல்ற கேளுங்க. ம். நீங்க ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா அது பழக்க விஷயம் கிடையாது. ம். இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதைய பேர் இல்ல வைக்கிறோம், சார், பாராட்டுறோம், வளர்க்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லி கத்து கொடுத்து வந்துட்டோம். இல்ல திடீர்னு அந்த குழந்தை இது செய்யாதுன்னா செய்யுமா? இல்ல சார், நீங்க தானே சார் சொல்றீங்க. இது வந்து இப்ப கிடையாது சார். இது நான் சொல்றேன், இல்ல, 50 ஆண்டு காலமா வந்து காலங்காலமா வந்து எங்க பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன் இவங்க பூராமே வந்து எப்படின்னா இந்த இடத்த வந்து வழிபட்டு செஞ்சிருக்காங்க. ம். வழிபாடு கிடையாது, சலாம் சொல்லியிருக்காங்க, கந்திரி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல போனா இப்ப ஏன் நேத்து கூட நாங்க மலைக்கு தான் போயிட்டு உட்காந்துட்டு வரோம். நைட் முழுவதும் உட்காந்துட்டு இல்ல வரோம். நானுமே இல்ல சார், சார், நேத்து கூட்டு போன முக்கியம், அதாவது நான் இந்து மக்கள் தான் கூட்டு போயிட்டு வரேன். ம். நான் ஏன் கூட்டு போய் இருங்க சார், ஏன் கூட்டு போறேன்? பல முறை அந்த தர்காவுக்கு போயிருக்கேன் சார். ஆன்மீகம் சார்ந்து நீங்க வந்து சிவன்றீங்க, நாங்க வந்து என்ன சொல்றோம்? இல்ல, நாங்களுமே போய் தர்காவுக்கு போய் வழிபட்டு இருக்கேன். நானே வந்து அந்த சிக்கந்தர் அப்ப தர்காவுக்கு இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் போது எதுக்கு இந்த கிளர்ச்சி? நான் கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன், இவ்வளவு ஒற்றுமை. உங்களுக்கு எவ்வளவு சார், நான் இல்ல சொல்றேன், சார், இஸ்லாமிய கூட இந்த தர்காவுக்கு வந்து பாதி பேர் எதிர்க்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது காரணமே என்ன அப்படின்னா, எங்க உரிமைகளை வந்து தப்பா வந்து இந்த 30 ஆண்டு காலமா வந்து இந்த தௌஹீதா இருக்கட்டும், தௌஹீத்தை உருவாக்கின தீக்காவா இருக்கட்டும், ம். சரிங்களா, இந்த அடிப்படையில வந்து இவங்க பூரா ஒரே கான்செப்ட்ல வந்து ம். மொத்தமா, ஏன்னா இவங்க மரபியல் கிடையாது. ம். தௌஹீத்ன்றவங்க வந்து எப்படின்னா இஸ்லாமிய பெந்தகோஸ்தே மாதிரி இவங்க, ம். சரிங்களா. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து நீ அது என்ன நம்ம குர்ஆன்ல என்ன சொல்லுது, எதுக்கு சொல்லுது, என்ன செய்ய சொல்லுது, எப்படி வழிபாட்டு முறை சொல்லுதுன்னு அது சொல்ல தெரியாது இவங்களுக்கு.
சரியா? எங்க குரான் சொல்லி குரான் அப்ப நீ குரானுக்கு இணைய வைக்கிற, நீ சும்மா இணைய வைக்கல. அப்ப இறைவன் அல்லான்ற ஒருத்தன் நீ இணைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க குரான் தான் எல்லாமே நீ சொல்றப்ப குரான் இணைய வைக்கிறல, புத்தகத்தை இணைய வைக்கிறல்ல, குரான் இணைய வைக்கிற. குரான்ன்றது கூறப்பட்டது உன்னோட வாழ்க்கை வழிமுறைகள் தான். ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறைகளும் ரசூலுல்லாஹ் சொன்ன பின்பற்றுறதும் இது சொன்ன வரலாறுகளும் ஹதீஸுகளும் தான் எதுக்கு தவிர அதை வந்து நீ இதான்னு சொல்லி திரிக்க கூடாது. யாரையுமே நீ எதையுமே திரிக்க தவறு, நீ திரிக்க கூடாது. அதாவது எந்த விதத்திலையும் சரி, எல்லா இடத்துலயும் நீங்க எப்படி சித்தர்ன்ற மாதிரி எங்கால பேராக்கள் இருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வாழ்ந்து எப்படி நீ குலதெய்வம் சொல்ற மாதிரி எங்க அவங்க மரபியல் படி அவங்க பீராக்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்களும் சலாம் சொல்றோம். எங்களோட முன்னோர்கள் நான் மதிச்சாதானாங்க என் பிள்ளை என்னைய மதிக்கும். என்னோட மரபுன்னு ஒரு விஷயம் இருக்கிறாங்க. என் மரபுல எத்தனை வாழ்ந்துருக்காங்க வச்சிருக்க, இது என்னோட மரபியலை அழிக்கக்கூடிய விஷயங்க. அந்த விஷயம் இன்னைக்கு நான் பெருமைக்குரிய என் ஷேக் வகைரா எங்க குடும்பத்தை சார்ந்த எங்க அம்மா வகைரான்னு நான் சொல்றேன்னா ஏன் சொல்றேன்? அப்ப அது தெரிய போய் இப்ப நாளைக்கு என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியாம போயிரும்ல. இந்த விஷயம் எதுவுமே இது யார ஏதோ மழை நிக்குது, ஏதோ பண்றாங்க, ஆமா ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, அவ்வளவுதான். அதுதான். ஆனா உன் மரபியல் சார்ந்த விஷயம்னு யாருக்குமே தெரியாது, உன்னோட ஜீன் சார்ந்த விஷயம் தெரியல சார். இப்ப இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அந்த நீங்க சொல்றீங்களா சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா, தர்காவுக்கு பின்னாடி ஒரு தூண் இருக்கும், கார்த்திகை தீபம் ஏத்துற தூணுன்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி வரையும் கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க. இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு வருடம் தடைப்படுது. அதாவது கார்த்திகை தீபம் மலை மேல அந்த இரண்டாம் உலகப் போர் டயத்துல இருந்து அந்த ஒரு வருஷம் வந்து கார்த்திகை தீபம் ஏத்தல. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் வந்து சில பிரச்சனைகள் காரணமாக கீழே, அதாவது இப்ப ஏத்திட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து திருப்பரங்குன்றம். அது அப்படி இல்ல சார், அந்த கண்ணாடி கொண்டாட்டீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. அங்க வந்து வேலை பார்த்தவர் அவரு, சரிங்களா? அங்க இருந்தவரு ஐயா நான் சொல்றேன். என்ன வேலை பார்த்தவர் சார்? அங்க எப்படின்னா சோடா வைக்கிறாரு. சோடா வந்து மலைக்கு கொண்டு போவாங்க. மலைக்கு வந்து வர்ற மக்களுக்கு வந்து சோடா கொடுத்துட்டு, ஏன்னா அங்க வந்து எப்படின்னா தண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, தண்ணி வந்து வைப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, போய் கழுவி விடுவாங்க. அவங்கதான் பராமரிக்கிறது, அவங்கதான். அது இப்பயும் தெரியும், சிக்கந்த தர்கா பராமரிக்கிறது இந்து மக்கள் தான். இல்ல இந்து மக்கள் கிடையாது, அந்த பாபா உணர்ந்த மக்கள். அவங்களுக்கு பிளப்பு வந்து இல்ல இருங்க. பிரான்மலையிலயும் போனவங்க நீ அங்கங்க வந்து ஸ்டாப் இருக்கும். எங்கப்பா வந்து ஒவ்வொரு மூணு அதாவது இதை காட்டில 3 மடங்கு ஜாஸ்தி அது பிரான்மலை. அங்கங்க ஸ்டாப் பண்ண மாதிரி லெமன் கடை வச்சிருப்பாங்க. அதுக்கு நாங்க வந்து அங்க விட்டதுனாலதான் வைக்கிறாங்க, புரியுதுங்களா? நாங்க வந்து தடுக்கல, ஒருத்தவங்க பிழைக்கிட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல வைக்கக்கூடிய விஷயம். அது பிழைச்சுக்கிட்டோம், சாப்பிட்டோம், குடும்பம் நல்லா இருக்கட்டும், நம்ம விட்ட விஷயம் தான் அது. அப்ப என்ன செய்யறா, ஒரு நேர்ச்சி கடை வைக்கிறப்ப எனக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நியத் பண்றாரு. நியத் பண்றப்ப அது குழந்தை பிறந்தது அந்த இடத்துல, சரிங்களா? பாபா இடத்துல குழந்தை பிறக்கும் போது நான் இந்த இடத்துல என்ன வேண்டாது அப்படின்னா, நான் டெய்லி இரவு வரப்போ இந்த இடத்துல நான் விளக்கு வைக்கிறேன் அப்படின்னு மேடை, அந்த மேடை ரெக்கார்டு இருக்கு. அந்த மேடையில வந்து நியத்து பண்றாங்க, சரிங்களா? அதாவது உங்க நியத்துனா நேர்த்திக்கிறாங்க. அப்ப டெய்லி போய் அங்க விளக்கு போடுறாரு. அப்பவே எங்க முன்னோர்கள் என்ன செய்யறாங்கன்னா தடுக்கிறாங்க. என்ன இது வந்து நாளைக்கு பெரிய லெவல்ல வந்து பாதிக்கப்படும், சரியா? அப்பவே உணர்ந்து இது என்ன செய்யறாங்கன்னா, இது பண்ணாதப்பா, இது நீ மாத்தி இது பண்ணுன்னு சொல்லி பண்ண வைக்கிறாங்க. அப்ப அதை தடுக்கிறாங்க அப்பவே. அப்ப அந்த தடுத்த விஷயம் தான் இப்ப இன்னைக்கு பேசப்படுது. இல்ல சார், கார்த்திகை சார் இந்த தீபம் வந்து அந்த இடத்துல இல்ல சார், நீ சொன்ன விஷயம் வந்து நான் ரெக்கார்டிக்கிறேன், அதையும் நாங்க ரெக்கார்ட் எடுத்து. இல்ல வருடம் கார்த்திகை தீபம் எங்க ஏத்திருக்காங்கன்னா இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி வரை மலை உச்சியில ஏத்திருக்காங்க. மலை வந்து இப்ப ஏத்திட்டு இருக்க தீபம் ஏத்துறாங்க 600 வருஷம் சார். இல்ல 600 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்துருப்பாங்க, எத்தனை பேர் மேல ஏறி இருப்பாங்க, எத்தனை பேர் அதே மாதிரி இறங்கி இருப்பாங்க. இல்ல சார், அதே மாதிரி அதானே திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் ஒரு வரலாறு இருந்திருக்கும். எடுத்து பாருங்க. இதே முருகன் கோயில் வந்து வாசல் இது கிடையாது, வாசல் வந்து அந்த பக்கம் இருந்தது, சரிங்களா? இப்பதான் வாசல் வந்து திருப்பி வச்சிருக்காங்க. இது எந்த இயர்ன்றத உங்களுக்கு அடுத்த பேரில் சார். வாசல் அந்த பக்கமும் இந்த பக்கம் திருப்பி கோயில் இருந்திருக்கல சார். அங்க கோயில் வந்து பின்னாடி தான், முன்னாடி கிடையாது. கோயில் இருந்திருக்கலாங்க. கோபுரம் சார், கோபுரம் அடுத்து பிற்காலத்துல கட்டிருக்கலாம் சார். அங்க வந்து கோயில் இருந்திருக்கல சார். இப்ப இந்த இடம் இருக்கு, சரியா? பின்னாடி ஒருத்தர் வீடு கட்டினான் இருக்கா, அது ஏன் வீடுன்னு அது ஏன் வீடு, அது என் வீடு தானே. என் வீடுனா இது என் வீட்டுல தான் நான் கொண்டாட முடியும், அவங்க வீட்டுல போய் நான் கொண்டாட முடியாது, சரிங்களா? அவங்க வீடு அங்க இருக்கு, அவங்களுக்கும் இடத்த கொடுத்தாச்சு. என் வீட்டுக்கு எனக்கும் இடத்த கொடுத்தாச்சு. நாங்க எங்க இடங்கள்ல நாங்க எங்க இது பண்ணிக்கிறோம், அவங்க இடத்துல அவங்க பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு விட்டுட்டு நான் எதுக்காக பூரா என் இடம் தான் சொல்றதுல தவறான இல்ல. அவங்க சொல்லல இல்ல சார், இருக்கு. அதான் சொல்றேன், இந்து மக்களும் சொல்ல இல்ல சார். இப்ப நீங்க நான் சொல்றேன், இந்து மக்களும் சொல்ல, நாங்களும் சொல்ல. இதை கிளர்ச்சி உண்டு பண்றதே யாருன்னா அந்த தீகா மாதிரி உள்ளவங்க. இப்ப ஆளும் அரசு, சரிங்களா? திமுக இஸ்லாமியருக்கு ஆதரவு சொல்லக்கூடிய அரசு, சரிங்களா? இப்ப அதுதான் இப்ப கிளர்ச்சி உண்டு பண்றது. நாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு. என்ன விஷயம்னா இப்ப நடந்த விஷயம் என்னன்னாக்கா,
அங்க உள்ள ஆர்டிஓட போய் கேட்கற அந்த ஃபங்க்ஷன் கந்திரி கொடி ஏத்துறதுக்கு கேட்க வைப்ப அவங்க ஆர்டர் போடுறாங்க, இத்தனை இன்ச்சு தான் நீ மேல ஏத்துற, இந்த இன்ச்சு தான் கீழே இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்படி ஆர்டர் போடுறதுக்கு என்ன ஆகுது ரைட்ஸ் என்ன அதுக்கு சார்? இது அங்க மட்டும் இல்ல சார், எல்லா இடத்துலயுமே இருக்கு சார். அது இது வந்து இது வழிபாடு சொல்ற தர்கால மட்டும் கிடையாது, இந்துக்கள் வழிபாட்டு தலங்களே சில கட்டுப்பாடுகள் எல்லா இடத்துலயும் அதான் சார் சொல்றேன். இந்து மக்கள் சேர்த்தாதான் சொல்றேன், விதிக்குதுல சார். கோயிலுக்கு சேர்த்தான் பேசுறேன் நான், பிள்ளையாசல் மட்டும் நான் பேசல. நான் எனக்கு பொதுவா எல்லாமே நான் பொதுவா விநாயகர் சதுர்த்திக்குமே கட்டுப்பாடுகள் செய்வாங்க. விநாயகர் சதுர்த்தின்றது அது வேற சார், அது வேற கான்செப்ட். சரிங்க சார், அது வேற இல்ல சார். அதை விட்டுருங்க. இது வந்து நான் வழிபாட்டு ஸ்தலங்கள், இது மட்டும் வழிபாட்டு ஸ்தலம் இல்ல சார். சரிங்களா? இப்ப நாங்க வந்து எல்லா வழிபாட்டு ஸ்தலமும் போகக்கூடிய ஆள். சரிங்களா? நான் எல்லா ஐயனார் கோயில்ல இருந்து கருப்பன் கோயில்ல இருந்து வராகி கோயில்ல இருந்து இவங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை கோயில் நான் போயிட்டு வருவேன். பைரவர் கோயில்ல இருந்து எல்லாமே நான் போவேன், சலாம் சொல்லிட்டு வருவேன். எனக்கு சலாமு. ஏன்னா நாங்க வந்து ஆன்மீக வழியில இருக்கிறனால எங்களுக்கு வந்து பாபாவுக்கு உத்தரவு கொடுக்கறதுனால அங்க போறோம். ஏன்னா அவங்களோட பிள்ளைகள் இவங்க வந்து ஜின்கள்ல வராங்க, ஏதாவது இறை உலகம் படைக்க சார். இப்ப ரொம்ப சிம்பிள் தான் சார். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து இப்ப போராட்டம் பண்றாங்க இல்லையா, போராட்டம் பண்றவங்க பரவலா என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, யாருமே வந்து தர்காவுக்கு எதிரா நிக்கல. ஏன்னா தர்காவுக்கு மக்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அங்க வந்து மக்கள் இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க, இது வந்து மக்கள் எல்லாம் சொல்லல. கேவலப்பட்டவங்க இந்த அரசியல் பண்ற நோக்கத்துல, சரிங்களா, இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி இந்த ஆளு RSS சம்பந்தம் கிடையாது, பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது. ஏதாவது பிஜேபியில RSS சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆள் நான் பெரிய ஆள் நான் தான் சொல்ல நான் தான் அரசு பண்ண வடிவ படத்துல வந்து நானும் ரவுடின்னு அந்த மாதிரி இந்த ஆள் வந்து நானும் இந்து, நான் இந்துல அது இந்து நீ என்ன இந்து நீ பாதுகாத்துட்ட? கோயம்புத்தூர்ல நீ பண்ணதுதான் பெரிய கலவரமே. சரியா? இந்த கலவரத்துக்கு உருவான காரணமே அர்ஜுன் சம்பத், ராஜா, இது போல நபர்கள். இது வந்து இப்ப அடுத்த மதுரை வந்து இப்ப இது இந்த பிரச்சனையை உருவாக்குன காரணமா அர்ஜுன் சம்பத் இல்ல சார். கோயம்புத்தூர்ல பாம்பு வைக்க ராஜா வந்தானா? என்ன காரணம்? கோயம்புத்தூர் இல்ல சார், கோயம்புத்தூர் மீண்டும் தூண்டப்படுறீங்க. இல்ல சார், கோயம்புத்தூர் கலவரத்துக்கு காரணம் என்ன சார்? அவர் பாஷா மௌத்தானாக்கா பாஷாக்கு யாரு பாஷா குண்டு கொடுத்தது யாரு சார்? யாரு குண்டு கொடுத்தா? பாஷா அண்ணா குண்டு போய் செய்தாரா? ராஜாவும் அர்ஜுன் சம்பத் தான் செய்ய வச்சது. இல்ல அவங்கதான் கையில கொடுத்து பாஷா குண்டு சொன்னாங்களா? பாஷா கன்வெர்டட் முஸ்லிம் தெரியுமா உங்களுக்கு? பாஷா கன்வெர்டட் முஸ்லிம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இல்ல சார், நீங்க பாஷா வந்து கன்வெர்டட் முஸ்லிம் தெரியுமா? அதுக்குள்ள எனக்கு தெரியாது சார். அது பத்தி இல்ல, ஒரு மனிதனை தூண்டி விடுறாங்க சார். ஒரு புரியாத ஆள் வராங்க சார், இருங்க சார், ஒரு இஸ்லாமிய தழுவுறாங்க, ஒரு புரியாத புது உணர்வோட. அவர் இளைஞர் அப்ப, சரிங்களா, சாதாரணமா இருந்த மனிதர் அவரு. சரிங்களா? ஒரு மரக்கடையும் ஒரு கார் டீலிங் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரச்சனைகளை பார்த்துட்டு அப்படி இருந்து போட்டா இருந்த மனுஷன். சரிங்களா? இந்த தூண்டுதலை வந்து அங்க இவங்க தூண்டுறதே யாருன்னா முத திமுக சார்ந்த ஒரு பேச்சாளர் தான் அந்த பிரச்சனைக்கு துவங்குறாருங்க. இந்த தப்பா தமிழ் வந்து இந்து மக்கள் தப்பா பேசுறாங்க. நான் அன்னைக்கு போன பேட்டில நான் சொல்லியிருக்கேன், இது தப்பா பேசுறப்ப யார அடிபடுறான் அப்படின்னா இவங்க உடனே அதுனா இந்து மக்கள் பேச நீ இஸ்லாமிய சொல்ல மாட்டியா அப்படின்னு பேசும்போது இவங்க அடுத்து இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சு, ஹிந்து இப்ப RSS பேசல, பிஜேபியும் பேசல. அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல யார் பேசுறாங்கனாக்கா ஹிந்து முன்னணி தான் பேசுறாங்க. இந்து முன்னணியும் அப்ப அர்ஜுன் சம்பத் ஹிந்து முன்னணியில இருக்காப்ல. சரிங்களா? இப்ப இந்த இந்து மக்கள் கட்சி எல்லாம் கிடையாது. அப்ப இந்த இந்து முன்னணியில இருந்துகிட்டு இந்த கிளர்ச்சி உண்டு பண்றாங்க. அப்ப இவங்க வந்து RSS ஆல ஒதுக்கப்பட்டவங்க அப்பவே சார். ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு RSS நான் எல்லாத்தையும் RSS அர்ஜுன் சம்பத் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு. பதிலடி எல்லாம் கிடையாது சார், இது தூண்டுதல் சார். நீ வந்து பதிலடி கொடுக்கணும்னா யார் தூண்டினாலும் அவனை கொடுக்கணும். நீ இஸ்லாமிய பேசி கிறிஸ்தவ பேசுனாக்கா அதுல என்ன இருக்கு? நீ யார் அடிச்சா அடி, அடிக்காம நீ ஆம்பளை தானே, நீ அடிச்சவன திரும்ப அடி. ஏன் வந்து வேகமா வேலை பாக்குற? சரியா சார்? அவங்க வஞ்சானா அவன டேட்டா வை. இல்ல சார், இது வந்து இதுதான் சொல்றேன்ல, இது வந்து தூண்டுதலுக்கு. இப்ப அடுத்து வந்து இப்படி தப்பா பேசுறப்ப அவங்களுக்கு கோவம் வருது. அப்ப அவங்களுக்கு திரும்ப வந்து இவங்க பேசுறாங்க. இப்படி பேச்சுவார்த்தை என்ன ஆகி போச்சு, கைகலப்பா மாதிரி. இல்ல சார், இப்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இல்ல சார், இந்த சம்பவம் தான் இப்ப இருங்க. இந்த சம்பவம் உருவம் அடுத்து திரும்ப எழுந்ததுக்கு காரணமே இப்ப இந்த மாதிரி ஆட்கள் தான். எந்த இந்து மக்களுமே எந்த கோயிலுக்கு ஸ்தல மக்களுமே யாருமே அதை பத்தி பேசல. சரிங்களா? யாரும் வருத்தம் படல. அதே மாதிரி நாங்களும் கோயிலை தாண்டி தான் காசு வழியாசு தாண்டி தான் போறாங்க, வழியாசு தாண்டி தான் வராங்க.
நாங்க யாருக்காக எந்த தொந்தரவும் கொடுத்தது கிடையாது, எங்க எந்த வருத்தமும் கிடையாது. ம். ஏங்க அவங்கதான் எங்க கொண்டாடுறாங்க, அவங்கதான் தூக்கிட்டு போறாங்க. பாபா கொடி போச்சுன்னா அவங்கதான் கொண்டாடி எடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே. ம். நீ சிக்கத்தை இங்க இப்ப வீட்டுல நடத்திருக்கோங்க, ம். இந்து மக்கள் தான் லாயில களிமா சொல்லி தூக்கிட்டு போறாங்க. ம். அப்ப இந்து மக்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிற மக்களை ஐயா இங்க ஒண்ணு கூட்டிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. ம். அவங்க சில கிளர்ச்சிக்கு நீங்க திரும்ப திரும்ப நீங்க தான் ஆளாகி எங்களையுமே இந்த பாடப்படுத்தி ம். எங்களை நீங்க இந்த விஷயம் பூரா இந்த ஒற்றுமையை உடைக்கக்கூடிய விஷயம் தான் அது பூராமே. நம்ம மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும், சரிங்களா? மக்கள் என்னோட இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லிக்கிறேன், இது RSSஓ இது ஹிந்து இது பிஜேபியோ வேலை கிடையாது. நான் இப்பயும் நான் சொல்லுவேன், இது முழுக்க 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 இது ஊடால கிளர்ச்சி பண்ணி இஸ்லாமிய மக்கள் மத்தியில சண்டையை உருவாக்கி, ஏன்னா இவங்க அரசியல் பண்ணுன்ற நோக்கத்துக்காகவே எங்களை உருவாக்கி இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி, அப்ப கம்யூனிகேஷன் தெரியாது, எந்த மொபைலு கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஒருத்தன் சொன்னா அடுத்து அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, சரிங்களா? நீ ஒவ்வொரு ஆளும் மீடியா, ஒவ்வொரு மொபைலும் மீடியா, நீ தப்பிக்க முடியாது இனிமே, சரியா? அப்ப அந்த மீடியா அவங்க தெரியாதனால நீ சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் பரவிச்சு, நீ விஷயம் புரிஞ்சிச்சு. நீ ஒவ்வொரு குழந்தை மீடியாவா நிக்குது இன்னைக்கு. நீ ஒரு விஷயம் செஞ்சாக்கா உலகம் முழுவதும் அடிக்கும், சரியா? நீ மத்தியில நீ கிளர்ச்சி பண்ணவும் முடியாது, நீ எங்களை இனிமே மத கிளர்ச்சி உண்டு பண்ண முடியாது. அதுக்கு நாங்க ஒருபோது ஒத்துழைக்க மாட்டோம். இது தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியாவும் இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில எந்த ஒரு வெறுப்புணர்வு கூட்டுறாங்களோ அவங்களுக்கு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அந்த இடத்துல. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.